உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் தற்போது அதிக வரவேற்பு கிடைக்கும் நடிகர்கள் தளபதி. இவர்கள் இருவருக்கும் ரசிகர்கள் கூட்டம் அதிகரிச்சுட்டே வருது. இவர்களை பற்றி எந்த ஒரு தகவல் வந்தாலும் அதனை வேற லெவல்ல ட்ரெண்ட் செஞ்சு கொண்டாடிட்டு வராங்க இவர்களது ரசிகர்கள். ஆரம்ப காலத்துல இருவரும் அவரவர் பாதையில கஷ்டப்பட்டு அவர்களுக்கான பாதையை தேர்வு செய்து தற்போது உச்சத்துல இருக்காங்க. தனக்கென ஒரு கொள்கை, அதன் வழியில் செல்ல வேண்டும், பல நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும் என எண்ணிக்கொண்டு உழைச்சிட்டு வராங்க. ரசிகர்களுக்காக கதைகளை தேர்வு செய்து நடிச்சிட்டு வராங்க. அதே போல இவர்களை வைத்து இயக்க வேண்டும் என பல இயக்குனர்கள் காத்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இருவரும் ஒரே படத்துல நடிச்சிருந்தாங்க. தற்போது ஒரே படத்தில் இருவரையும் வைத்து இயக்க பேட்டியும் கொடுத்துட்டு வராங்க. ஆனால் இது நடக்க தற்போது வாய்ப்பே இல்ல. இருவரும் பெரிய ஸ்டார் ஆகியிருக்காங்க. தற்போது சினிமா துறையில் போட்டி நடந்துட்டு இருக்கு. இந்நிலையில இருவரும் இணைந்து நடிப்பது சாத்தியமே இல்ல. தற்போது ஒரு தகவல் இணையத்துல வந்திருக்கு. இந்த தகவலில் கூறியவை நடந்தால் ஒட்டுமொத்த இணையமே இவர்களை பற்றி தான் பேசும். அதாவது அரசாங்கம் போலியோ சொட்டு மருந்து பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டும், அதனுடைய முக்கியத்துவம் மக்களிடம் சென்றடைய வேண்டும் என யோசிச்சுட்டு வராங்க. இந்நிலையில இந்த சமூக உணர்வு செயல்களில் நடிகர்களை வைத்து செய்தால் உடனே பொதுமக்களிடம் சென்றடையும் என நம்பிட்டு இருக்காங்க. இந்த யோசனையை மதுரையில் உள்ள ஜான்சிராணி ஹைகோர்ட்டில் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் பொதுநல போலியோ சொட்டு மருந்து பற்றி உலகம் முழுவதும் முகாமை அமைக்க வேண்டும் என கூறியிருக்காங்க. இதற்கான வேலையில இறங்க வேண்டும் என தெரிவிச்சிருக்காங்க. சொட்டு மருந்து முகாம் பற்றி விளம்பரம் எடுக்க வேண்டும் எனவும் கூறியிருக்காங்க. இதை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என கூறியதும் இந்த தகவல் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க மக்களிடம் நல்ல தெரிந்தவர்கள் கூறினால்தான் உடனே மக்களிடம் சென்றடையும் என தெரிவிச்சிருக்காங்க. இதற்காக தென்னிந்திய சங்க செயலாளர் அஜித், விஜய், சூர்யா இவர்களை வைத்து விளம்பரம் செய்தால் விரைவில் மக்களிடம் சென்றடையும் என உத்தரவிட்டிருக்காரு. இதற்கான வேலைகள் தற்போது நடந்துட்டு வருவதாக கூறப்படுது. தளபதி விஜய், சூர்யா இவர்கள் தற்போது பிஸியாக படத்துல நடிச்சிட்டு வராங்க. சமூக விஷயம் என்றதால இவர்கள் ஒன்றிணைந்து விளம்பரத்தில் நடிப்பார்கள் என தெரியுது. அதுவும் அரசாங்கத்தின் கருத்து என்பதால் நடிப்பார்கள் என தெரியுது. இதற்கு முன்னர் கூட அகரம் பவுண்டேஷன் நடத்திய விளம்பரத்தில் தளபதி விஜய், சூர்யா என பல நடிகர்கள் இணைந்து விளம்பரம் செஞ்சிருந்தாங்க. அதன் மூலம் விளம்பரம் பலரிடமும் சென்றடைந்திருந்தது. ரசிகர்களும் ஆவலாக காத்திருக்கும் தகவல் என்றால் அது இவர்கள் இணைந்து நடிக்க வேண்டும். அது எப்போது நடக்கும் எனவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்நிலையில இவர்கள் விளம்பரத்தில் நடித்தால் மக்களிடம் உடனே சென்றடையும். இவர்கள் நடிக்கும் படத்தில் ஏதாவது நல்ல கருத்துக்களை கூறினாலே மக்களிடம் ஈஸியா சென்றடையுது. இதனாலே படத்தில் மக்களுக்காகவே கருத்துக்களை வைக்கிறாங்க. தற்போது போலியோ சொட்டு மருந்து முகாம் பற்றி விளம்பரத்தில் நடிப்பாங்க. அதற்கான வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ரசிகர்களும் இதற்காக காத்துட்டு இருக்காங்க.